ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. சதா பாபாவுடைய நினைவிற்கான சிந்தனை, ஞான சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் புது புது கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். சதா குஷியாக இருப்பீர்கள். அனைவரையும் விட மிக அதிசயமான செயல் யாருடையது மற்றும் எப்படி அப்படின்னா, அனைவரையும் விட மிக அதிசயமான செயல் சிவ பாபாவுடையது. ஏன்னா அவர் ஒரு வினாடியில் நம்மை தேவதையாக ஆக்குறாரு. தேவதையாக ஆக்கக்கூடிய படிப்பை சொல்லித்தராரு. இந்த படிப்பை அவரை தவிர வேறு யாருமே கற்பிக்க முடியாது. ஞானத்தினுடைய மூன்றாவது கண்ணை கொடுத்து இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்கிறாரு. ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பது பாபாவுடைய காரியமாகும். அதனால் அவரை விட அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் வேறு யாருமே செய்ய முடியாது. நாம் நம்முடைய மனோநிலையை உறுதியாக வச்சுக்கணும், பாபாவை பின்பற்றணும், அகங்காரம் காமிக்கக்கூடாது. தேவதைகள் எப்படி இனிமையானவர்களாக இருக்காங்க, அதுபோல் நாம் கூட இனிமையானவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சதா மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஞான சிந்தனை செய்யணும், விசார் சக்கர் மந்தனம் செய்யணும். நம்ம பகவானுடைய குழந்தையாகவும் இருக்கிறோம், சேவகராகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறத மனதில் வைத்து சதா எப்பொழுதுமே சேவைக்கு தயார் நிலையிலிருந்து பகவானுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும். வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. 27/2/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, சதா தந்தையின் நினைவில் இருப்பதற்கான சிந்தனை மற்றும் ஞான சிந்தனை செய்தால் புது புது கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். குஷியாக இருப்பீர்கள். கேள்வி: இந்த நாடகத்தில் அனைவரையும் விட மிக பெரிய அற்புதமான செயல் யாருடையது, எப்படி? பதில்: அனைவரையும் விட மிகப்பெரிய அற்புத செயல் சிவபாபாவினுடையதாகும். ஏனெனில் அவர் உங்களை வினாடியில் அழகான தேவதையாக ஆக்கிவிடுகிறார். மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கக்கூடிய படிப்பு கற்பிக்கிறார். உலகில் இப்படிப்பட்ட படிப்பு தந்தையை தவிர வேறு யாரும் கற்பிக்க முடியாது. ஞானம் என்ற மூன்றாவது கண் கொடுத்து இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து வருவது, ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பது தந்தையின் காரியமாகும். ஆகையால் அவரை போன்ற அதிசயமான காரியம் வேறு யாரும் செய்ய முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை தினம் தினம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தை கூறுவதை கேளுங்கள். எவ்வாறு தந்தை குப்தமாக இருக்கின்றாரோ அதே போன்று ஞானமும் குப்தமாக இருக்கின்றது. ஆத்மா என்றால் என்ன, பரம்பிதா பரமாத்மா யார் என்பது யாருக்கும் தெரியாது. நான் ஆத்மா என்ற பழக்கம் குழந்தைகளாகிய உங்களுக்கு பக்காவாக ஆகிவிட வேண்டும். தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு கூறுகின்றார். இதை புத்தியினால் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். மற்றபடி தொழில் போன்றவைகள் செய்தே ஆக வேண்டும். யாராவது அழைக்கின்றார்கள் எனில் பெயர் கூறித்தான் அழைப்பார்கள். பெயர் உருவம் இருப்பதால் தான் பேச முடிகிறது, ஏதாவது செய்ய முடிகிறது. நான் ஆத்மா என்பதை உறுதி செய்து கொண்டால் போதும். அனைத்து மகிமையும் நிராகாரராகிய சிவபாபாவிற்கே. ஒருவேளை சாகாரத்தில் தேவதைகளுக்கு மகிமை இருக்கின்றது எனில் அவர்களையும் மகிமைக்கு உரியவராக தந்தை ஆக்குகின்றார். மகிமைக்கு உரியவர்களாக இருந்தனர், இப்போது மீண்டும் தந்தை மகிமைக்கு உரியவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் நிராகாரமானவருக்குத்தான் மகிமை ஆகும். தந்தையின் மகிமை எவ்வளவு மற்றும் அவரது சேவை எப்படிப்பட்டது என்று சிந்தனை செய்ய வேண்டும். அவர் சக்தி வாய்ந்தவர். அவரால் அனைத்தும் செய்ய முடியும். நாம் மிக குறைவாகத்தான் மகிமை செய்கிறோம். அவரது மகிமை நிறைய இருக்கின்றன. அல்லாஹ் இவ்வாறு கட்டளையிடுகிறார் என்று முஸ்லிம்களும் கூறுகின்றன. யாருக்கு கட்டளையிடுகின்றார்? குழந்தைகளிடம் கட்டளையிடுகின்றார். இதன் மூலம் நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாக ஆகின்றீர்கள். அல்லாஹ் யாருக்காவது கட்டளையிட்டிருப்பார் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் புரிய வைக்கிறார்.
அவரை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். பிறகு இந்த ஞானம் மறைந்து போய்விடும். பௌத்தர்களும் இவ்வாறு கூறுவர், கிறித்துவர்களும் இவ்வாறு கூறுவர். ஆனால் என்ன கட்டளையிட்டிருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு இறைவன் மற்றும் ஆஸ்தி பற்றி புரிய வைத்து கொண்டிருக்கிறார். ஆத்மாவிற்கு தந்தையின் நினைவு மறக்கவே முடியாது. ஆத்மா அழிவற்றது எனில் நினைவும் அழிவற்றதாக இருக்கிறது. தந்தையும் அழிவற்றவர். அல்லாஹ் இவ்வாறு கூறியிருந்தார் என்று பாடுகின்றனர். ஆனால் அவர் யார், என்ன கூறுகின்றார் என்று எதையும் அறியவில்லை. அல்லாஹ்வை கல் முள்ளில் இருக்கின்றார் என கூறிய பிறகு எதை அறிந்து கொள்வர்? பக்தி மார்க்கத்தில் பிரார்த்தனை செய்கின்றனர். யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் அனைவரும் சதோ ரஜோ தமோவிற்கு வந்தே ஆக வேண்டும் என்பதை நீங்கள் இப்போது புரிந்திருக்கின்றீர்கள். கிறித்து புத்தர் போன்று யார் வந்தாலும் அவர்கள் பின்னால் அந்த சந்ததியினர் அனைவரும் வர வேண்டும். முன்னேறும் விஷயமே கிடையாது. தந்தை வந்துதான் அனைவரையும் முன்னேற்றுகின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வல்லல் ஒரே ஒருவர்தான். வேறு யாரும் சத்கதி கொடுப்பதற்கு வருவது கிடையாது. கிறித்து வருகிறார் எனில் யாருக்கு அமர்ந்து புரிய வைப்பார்? இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு நல்ல புத்தி தேவை. புது புது யுக்திகளை உருவாக்க வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். ரத்தினங்களை உருவாக்க வேண்டும். ஆகையால் பாபா கூறுகின்றார், ஞான சிந்தனை செய்து எழுதுங்கள். பிறகு என்னென்ன விடுபட்டிருக்கின்றது என்று பாருங்கள். பாபாவின் பாகம் எதுவோ அது நடைபெற்று கொண்டே இருக்கும். தந்தை கல்பத்திற்கு முந்தைய ஞானம் கூறுகின்றார். யார் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு பின்னால் அவர்களது தர்மத்தை சார்ந்தவர்களும் கீழே, அதாவது பூமியில் இறங்க வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிவர். அவர்கள் மற்றவர்களை எவ்வாறு முன்னேற்ற முடியும்? ஏணிப்படியில் கீழே இறங்கியே ஆக வேண்டும். முதலில் சுகம், பிறகு துக்கம். அவர்கள் தர்ம ஸ்தாபனைக்காக வருகின்றனர். ஞானக்கடல் ஒரே ஒருவர்தான். வேறு யாரிடத்திலும் ஞானம் கிடையாது. நாடகத்தில் துக்கம் சுகத்தின் விளையாட்டு அனைவருக்காகவும் இருக்கிறது. துக்கத்தை விட சுகம் அதிகமாக இருக்கிறது. நாடகத்தில் பாகத்தை நடிக்கிறீர்கள் எனில் அவசியம் சுகம் அதிகம் இருக்க வேண்டும். தந்தை துக்கத்தை ஸ்தாபனை செய்ய மாட்டார். தந்தை அனைவருக்கும் சுகம் கொடுப்பார். உலகில் அமைதி ஏற்பட்டு விடுகிறது. துக்கதாமத்தில் அமைதி இருக்க முடியாது. எப்பொழுது திரும்பி வீட்டிற்கு செல்வோமோ அப்பொழுதுதான் அமைதி கிடைக்கும். தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார், நாம் பாபாவுடன் இருக்கிறோம். அசுரனை தேவதையாக ஆக்க பாபா வந்திருக்கிறார் என்பதை ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. இந்த தேவதைகள் சத்கதியில் இருக்கின்ற பொழுது மற்ற அனைத்து ஆத்மாக்களும் மூலவதனத்தில் இருப்பர். நாடகத்தில் அனைவரையும் விட மிக பெரிய அதிசய செயல் தந்தையுடையது ஆகும். அவர் உங்களை அழகிய தேவதையாக ஆக்குகின்றார். படிப்பின் மூலம் நீங்கள் தேவதைகளாக ஆகின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. மாலை உருட்டிக்கொண்டே இருக்கின்றன. சிலர் ஹனுமானை, சிலர் யாராவதை நினைத்து கொண்டே இருக்கின்றன. அவர்களை நினைப்பதால் என்ன நன்மை கிடைக்கும்? பாபா கூறியிருக்கிறார் மகாரதி. எனவே அவர்கள் யானை மீது சவாரி செய்பவர்களாக காண்பித்து விட்டனர். இவை அனைத்து விஷயங்களையும் தந்தைதான் புரிய வைக்கிறார். பெரிய பெரிய மனிதர்கள் எங்காவது செல்கின்றனர் எனில் எவ்வளவு மரியாதை செய்கின்றனர். நீங்கள் வேறு யாருக்கும் மரியாதை கொடுப்பது கிடையாது. இந்த நேரத்தில் முழு மரமும் இற்று போய்விட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். விஷத்தின் மூலம் உருவாக்குகின்றன. சத்யுகத்தில் விஷத்தின் விஷயம் கிடையாது என்ற உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை பல மடங்கு செல்வம் மிக்கவர்களாக ஆக்குகின்றேன்.
சுதாமா பல மடங்கிற்கு செல்வந்தரானார் அல்லவா? அனைத்தும் தனக்காகவே செய்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், இந்த படிப்பின் மூலம் நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகின்றீர்கள். அந்த கீதையை அனைவரும் படிக்கின்றனர், கேட்கின்றனர். இவரும் படித்து வந்தார், பிரம்மா பாபாவை சொல்றாங்க. ஆனால் தந்தை அமர்ந்து புரிய வைத்த போது அதிசயப்பட்டார். தந்தையின் கீதையின் மூலம் சத்கதி ஏற்பட்டது. இதை மனிதர்கள் எவ்வாறு உருவாக்கிவிட்டனர்? அல்லாஹ் இவ்வாறெல்லாம் கூறியிருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் அல்லாஹ் யார் என்று புரிந்து கொள்வது கிடையாது. தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களே பகவானை அறியவில்லை எனும் பொழுது தாமதமாக வருபவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முதன்மையான கீதையையே தவறாக ஆக்கிவிட்ட பின்பு மற்ற சாஸ்திரங்களினால் என்ன கிடைக்கும்? தந்தை குழந்தைகளாகிய நமக்கு என்ன கூறியிருந்தாரோ அது மறைந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் தந்தையிடம் கேட்டு தேவதையாக ஆகிக்கொண்டிருக்கிறீர்கள். பழைய உலகின் கணக்கை அனைவரும் முடிக்க வேண்டும். பிறகு ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். மற்றவர்களும் இருக்கக்கூடிய சில கணக்கு வழக்குகளை முடித்து விடுவர். நாம் தான் முதலாக செல்கிறோம், பிறகு முதலாக வருவோம். மற்ற அனைவரும் தண்டனை அடைந்து கணக்கு வழக்கை முடிப்பர். இந்த விஷயங்களில் அதிகம் செல்லாதீர்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் தந்தை என்ற நம்பிக்கையை முதலில் ஏற்படுத்துங்கள். ஆசிரியர் குருவாகவும் அந்த ஒரே ஒரு தந்தைதான் இருக்கின்றார். அவர் அசரீரியானவர். அந்த ஆத்மாவிடம் எவ்வளவு ஞானம் இருக்கிறது! ஞானக்கடலானவர், சுகக்கடலானவர். அவரது மகிமை எவ்வளவு இருக்கிறது! அவரும் ஒரு ஆத்மாதான். ஆத்மா வந்துதான் சரீரத்தில் பிரவேசம் செய்கிறது. பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு எந்த ஆத்மாவிற்கும் மகிமை செய்ய முடியாது. மற்ற அனைவரும் சரீரதாரிகளுக்கு மகிமை செய்வர். இவர் சுப்ரீம் ஆத்மா ஆவார். சரீரமற்ற ஆத்மாவிற்கு மகிமையானது ஒரு நிராகார தந்தைக்கு தானே தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது. ஆத்மாவில்தான் ஞானத்தின் சமஸ்காரம், அதாவது அலங்காரம் இருக்கிறது. தந்தையினிடத்தில் ஞானத்தின் சமஸ்காரம் எவ்வளவு இருக்கிறது! அன்பு கடலாக இருக்கின்றார், ஞான கடலாக இருக்கின்றார். இவை ஆத்மாவின் மகிமையா என்ன? எந்த மனிதனுக்கும் இந்த மகிமை இருக்க முடியாது. கிருஷ்ணருக்கும் இருக்க முடியாது. அவர் முதல் நம்பர் இளவரசர் ஆவார். தந்தையிடம் முழு ஞானமும் இருக்கிறது. அவர் வந்து குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்கின்றார். அதனால்தான் மகிமை பாடப்படுகிறது. சிவ ஜெயந்தி வைரத்திற்கு சமமானது ஆகும். தர்ம ஸ்தாபகர்கள் வருகின்றார்கள். என்ன செய்கின்றனர்? கிறிஸ்து வந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் கிறிஸ்துவர்கள் கிடையாது. யாருக்கு என்ன ஞானம் கொடுப்பார்? நல்ல நடத்தையுடன் இருங்கள் என்றுதான் கூறுவார். இவ்வாறு பல மனிதர்கள் புரிய வைத்து கொண்டுதான் இருக்கின்றனர். மற்றபடி சத்கதிக்கான ஞானம் யாரும் கொடுக்க முடியாது. அவர்களுக்கு தங்களுக்கு என்று பாகம் கிடைத்திருக்கின்றது. சதோ ரஜோ தமோவில் வந்தே ஆக வேண்டும். வந்த உடனேயே கிறிஸ்தவர்களின் கிறிஸ்து ஆலயம் எப்படி உருவாகும்? எப்பொழுது அதிகமானவர்களாக ஆகிவிடுகின்றாரோ அப்போதுதான் சர்ச், அதாவது ஆலயத்தை உருவாக்குகின்றனர். அதற்கு அதிக செல்வம் தேவைப்படுகிறது. யுத்தத்திற்கும் அதிக செல்வம் தேவை. ஆக தந்தை புரிய வைக்கிறார், இது மனித சிருஷ்டியின் மரமாகும். மரம் எப்பொழுதும் 1,00,000 ஆண்டிற்கானதாக இருக்குமா என்ன? கணக்கு எடுக்க முடியாதா? தந்தை கூறுகின்றார், ஹே குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு புத்தி அற்றவர்களாக ஆகியிருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது புத்திசாலியாக ஆகின்றீர்கள். ராஜ்யம் செய்வதற்கு முன்கூட்டியே தயாராகி விடுகிறீர்கள்.
அவர்கள் தனியாக வருகின்றனர், பிறகுதான் வளர்ச்சி அடைகிறது. மரத்தின் அஸ்திவாரம் தேவி தேவதா தர்மமாகும். அதிலிருந்து 3 கிளைகள் உருவாகிறது. பிறகு சிறிய சிறிய மடங்கள் வருகின்றன, வளர்ச்சி அடைகின்றன. பிறகு அவைகளுக்கு சிறிது மகிமைகள் ஏற்பட்டு விடுகின்றன. ஆனால் எந்த லாபமும் கிடையாது. அனைவரும் கீழே வந்தே ஆக வேண்டும். உங்களுக்கு இப்போது முழு ஞானமும் கிடைத்து கொண்டிருக்கிறது. இறைவன் ஞானம் நிறைந்தவர் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஞானம் என்றால் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. பாக்கியசாலி ரதம் அவசியம் தேவை. தந்தை சாதாரண சரீரத்தில் வருகின்றார். அப்போதுதான் இவர் பாக்கியசாலியாக ஆகின்றார். சத்யுகத்தில் அனைவரும் பத்மாபதம் பாக்கியசாலிகள். இப்போது உங்களுக்கு ஞானம் என்ற 3வது கண் கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் போன்று ஆகின்றீர்கள். ஞானம் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் ஏமாற்றம் அடைகின்றன. இருள் இருக்கின்றது. ஞானம் என்றால் பகல், பகலில் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். தந்தை கூறுகின்றார், வீட்டில் கீதா பாடசாலை திறங்கள். நாம் விழிப்படையாவிட்டாலும் மற்றவர்களுக்காக இடம் கொடுக்கிறோம் என்று பலர் கூறுகின்றனர். இதுவும் நல்லதாகும். இங்கு அதிகம் அமைதியாக இருக்க வேண்டும். இது தூய்மையிலும் தூய்மையான வகுப்பாகும். இங்கு அமைதியாக நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். நாம் இப்பொழுது சாந்தி தாமும் செல்ல வேண்டும். ஆகையால் தந்தையை மிக அன்பாக நினைவு செய்ய வேண்டும். சத்யுகத்தில் 21 பிறவிகளுக்கு நீங்கள் சுகம் சாந்தி இரண்டையும் அடைகிறீர்கள். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கக்கூடியவர். ஆக இப்படிப்பட்ட தந்தையை பின்பற்ற வேண்டும். அகங்காரம் வரக்கூடாது. அது கீழே தள்ளிவிடும். மிக உறுதியான மனோநிலை தேவை. பிடிவாதம் இருக்கக்கூடாது. தேக அபிமானம்தான் பிடிவாதம், பற்று என்று கூறப்படுகிறது. மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். தேவதைகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன, எவ்வளவு கவர்ச்சிக்க கூடியவராக இருக்கின்றன. தந்தை உங்களை இவ்வாறு ஆக்குகின்றார். ஆக இப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள் இந்த விஷயங்களை அடிக்கடி நினைவு செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இவருக்கு, அதாவது பிரம்மா பாபாவிற்கு, நான் சரீரத்தை விட்டுவிட்டு இவ்வாறு நான் லக்ஷ்மி நாராயணனாக ஆகப் போகிறேன் என்ற நிச்சயம் இருந்தது. லட்சியத்தின் சித்திரத்தை முதலில் காண்பிக்க வேண்டும். அங்கு கற்பிக்கும் ஆசிரியர் தேகதாரியாக இருப்பர். இங்கு கற்பிக்கக்கூடியவர் நிராகார தந்தையாவார். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் கற்பிக்கின்றார். இந்த சிந்தனை செய்ததுமே குஷி ஏற்பட்டுவிடும். பிரம்மா பாபாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக எப்படி ஆகின்றேன் என்ற குஷி இவருக்கு இருந்தது. இந்த அதிசயமான விஷயங்களை நீங்கள் கேட்டு தாரணை செய்த பிறகு மற்றவர்களுக்கும் கூறுகின்றீர்கள். தந்தை அனைவரையும் உலகிற்கு எஜமானராக ஆக்குகின்றார். ஆனால் ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக யார் யார் ஆவார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகளை முன்னேற்றத்தில் கொண்டு வருவதுதான் தந்தையின் கடமையாகும். தந்தை அனைவரையும் உலகிற்கு எஜமானராக ஆக்குகின்றார். நான் உலகிற்கு எஜமானனாக ஆவது கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். தந்தை பிரம்மா வாயின் மூலம் ஞானம் கூறுகின்றார். ஆகாஷ்வாணி என்று கூறுகின்றனர். ஆனால் பொருள் புரிந்து கொள்வது கிடையாது. உண்மையான ஆகாஷ்வாணி இவர்தான். தந்தை மேலிருந்து வந்த இந்த பசுவின் வாய் மூலம் கூறுகின்றார். இந்த வாயின் மூலம் வாணி கூறுகின்றார். குழந்தைகள் மிக இனிமையானவர்களாக இருப்பர். பாபா இன்று டோலி கொடுங்கள் என்று கூறுகின்றனர்.
மிக இனிய குழந்தைகள், நாம் குழந்தைகளாகவும் இருக்கின்றோம், சேவகர்களாகவும் இருக்கின்றோம் என நல்ல குழந்தைகள் கூறுகின்றனர். குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது பாபாவிற்கு மிகவும் குஷி ஏற்படுகிறது. நேரம் மிக குறைவாக இருப்பதை குழந்தைகள் அறிவர். இவ்வளவு அணுகுண்டுகள் தயார் செய்து வைத்திருக்கின்றனர். அவை இப்படியே உபயோகப்படுத்தாமல் விடுவார்களா என்ன? என்ன கல்பத்திற்கு முன்பு நடந்ததோ அதுவே மீண்டும் நடைபெறும். உலகில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று நினைக்கின்றனர். ஆனால் இவ்வாறு ஏற்பட முடியாது. உலகின் அமைதியை நீங்கள் ஸ்தாபனை செய்கிறீர்கள். உங்களுக்குத்தான் உலக ராஜ்யத்தின் பரிசு கிடைக்கிறது. கொடுக்கக்கூடியவர் தந்தை. யோக பலத்தின் மூலம் நீங்கள் உலக ராஜ்யத்தை அடைகிறீர்கள். சரீர பலத்தின் மூலம் உலக விநாசம் ஏற்படுகிறது. அமைதியின் மூலம் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: தனது மனநிலையை மிக உறுதியானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். தந்தையை பின்பற்ற வேண்டும். எந்த விஷயத்திலும் அகங்காரம் காண்பிக்க கூடாது. தேவதைகளை போன்று இனிமையானவர்களாக ஆக வேண்டும். 2. சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஞான சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். விசார் சாக்கர் மந்தனம் செய்யுங்கள். நாம் பகவானின் குழந்தைகளாகவும் இருக்கின்றோம், கூடவே சேவகர்களாகவும் இருக்கின்றோம் என்ற நினைவிலிருந்து சேவையில் தயாராக இருக்க வேண்டும். வரதானம்: மன்மனாபவ என்பதன் கூடவே மத்யாஜி பவ என்ற மந்திரத்தின் ஸ்வரூபத்தில் நிலைத்துவிடும் மகான் ஆத்மா ஆவீர்களாக. குழந்தைகளாகிய உங்களுக்கு மன்மனாபவ என்ற வரதானத்துடன் மத்யாஜி பவ என்ற வரதானம் கூட கிடைக்கிறது. தங்களது சொர்க்கத்தின் ஸ்வரூபத்தின் நினைவில் இருப்பது இதற்குத்தான் மத்யாஜி பவ என கூறுவார்கள். யார் தங்களது சிறந்த பிராப்திகளின் போதையில் இருப்பார்களோ அவர்களே மத்யாஜி பவ என்ற மந்திரத்தின் ஸ்வரூபத்தில் இருக்க முடிந்தவர்கள் ஆவார்கள். யார் மத்யாஜி பவ ஆக இருக்கிறார்களோ அவர்கள் மன்மனா பவவாகவே இருப்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தைகளின் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயல் உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது. நினைவின் ஸ்வரூபம் ஆவது என்றாலே மகான் ஆத்மா ஆவது ஆகும். ஸ்லோகன்: குஷி உங்களுடைய சிறப்பான பொக்கிஷமாகும். இந்த பொக்கிஷத்தை, அதாவது கஜானாவை ஒரு பொழுதும் விட்டு விடாதீர்கள். ஓம் சாந்தி.